இஸ்மவேலின் குமாரர். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்பா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்மவேலின் சந்ததியாரை பற்றி மிகவும் சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. ஆனாலும் இஸ்மவேலின் 12 குமாரர்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 17:20. யாக்கோபை போல இஸ்மவேலுக்கும் 12 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் 2 குமாரர் மூலமாக 24 கோத்திரங்கள் உண்டாகின்றன. இவர்கள் தவிர ஆபிரகாமின் 2வது மனைவியாகிய கெத்தூராள் மூலமாக மேலும் 6 குமாரர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் ஆபிரகாமுக்கு 100 வயது ஆன பின்பு பிறந்தார்கள். கெத்தூராளின் குமாரர்கள் மூலமாக எத்தனை சந்ததியார் உண்டானார்கள் என்று தெரியவில்லை. இஸ்மவேலின் 12 சந்ததியாரும் அரபு தேசத்தில் குடியேறினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கூறிய வாக்குத்தத்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள்.